மச்சமுனி சித்தர் 14 சித்தர்களில் ஒருவர். சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசித்த ஞானத்தை கேட்ட மீனாக பிறந்து சித்தராக மாறியதாக வரலாறு கூறுகிறது. காகபுசுண்டரின் சீடர் மச்சேந்திரர், மச்சேந்திரநாதர் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார். திரேதாயுகத்தில் வாழ்ந்தவர். கோரக்கர் சித்தருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு பல யுகங்களை கடந்து கல்பதேகத்துடன் வாழ்ந்து வருகிறார். வரலாற்று சுருக்கம். 1. பிறப்பு. சிவபெருமான் உமாதேவிக்கு உபதேசித்த ஞானத்தின் போது தூங்கிப்போன உமாதேவிக்கு பதிலாக மீன் ஒன்று அந்த ஞானத்தை கேட்டது. அந்த மீனை பூமியில் மச்சமுனியாக பிறந்ததாக கூறப்படுகிறது. 2. குரு. இவர் காகபுசுண்டரின் சீடராவார். 3. பெயர்கள். மச்சேந்திரர், மச்சேந்திரநாதர், மச்சரிஷி, மச்சமுனி, மீன்களின் இறைவன், மத்ஸ்ய மீன், முனி, முனி போன்ற பெயர்களால் அறியப்படுகிறார். 4. காலம். யுகங்களை கடந்து வாழும் கல்பதேக சித்தர்களில் ஒருவர் திரேதாயுகத்தில் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. 5. சக சித்தர்கள். பிரம்ம முனியின் நண்பராகவும் கோரக்கரின் குருவாகவும் இருந்தார். மற்றும் 6. ஜீவசமாதி. திருப்பரங்குன்றம் மலையில் ஜீவசமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. சிறப்புகள். 1. சித்தர் ஞானம். சிவனிடமிருந்து நேரடியாக ஞானத்தை பெற்றதால் சித்த மருத்துவத்திலும் யோகத்திலும் சிறந்து விளங்கினார். 2. கல்பதேகம். நீண்ட காலம் வாழும் சக்தி கொண்டவர். மற்றும் 3. திருப்பரங்குன்றம். இவர் மீனாக நீந்தும் தலம் எனவும் மீனாக நீந்தும் கோவில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மச்சமுனி சித்தரின் வாழ்க்கை வரலாறு சித்தர் பாடல்கள் மற்றும் நூல்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது.